வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகள். வடமேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய வடஒடிசா, மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் மேலும் வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர்கள் வெங்கடரமணன், காந்திராஜ், மரிய வில்சன் பங்கேற்பு. அதிமுகவிலிருந்து விலகிய சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவிகவில் இணைந்தனர். மாமல்லபுரத்தில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதம் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் தாவிகவில் ஐக்கியம். அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி இதோ. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னும் பின்னும் தாவிகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வலியுறுத்தினோம். எதற்கும் செவிமடுக்காத தலைமை திமுகவுடன் கூட்டணி சேர முயன்றதாலேயே விலகினோம் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வரும் 6ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் தாவிகவில் இணைந்து வரும் நிலையில் ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி நடத்துவது கட்சியல்ல, கார்ப்பரேட் கம்பெனி என அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இபிஎஸ் ஆட்சி அமைக்க முற்பட்டதே முன்னாள் அமைச்சர்கள் தாவிகவிற்கு வருவதற்கு காரணம் எனவும் பேச்சு. புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி, மறந்து விடாதீர்கள். கார்ப்பரேட் கம்பெனி, 10 பேர் அவர்களுக்கு பின்னாலே நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இவர்கள். வடக்கில் பாஜக பயன்படுத்தியதைப் போல தமிழ்நாட்டிலும் வாஷிங் மிஷின் வந்துவிட்டது என கனிமொழி எம்பி எக்ஸ் பதிவு. குட்கா விற்பனையில் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சி. விஜயபாஸ்கர் தாவிகாவில் இணைந்தது குறித்து கனிமொழி விமர்சனம். வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா கருத்து. இரு கட்சிகளும் பாஜகவின் உதவியுடன் தாவிக ஆட்சியை கலைக்க முயல்வதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க திமுக முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் குற்றச்சாட்டு. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான்
இது போன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. தாவேக எம்எல்ஏவை திமுகவினர் இழுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் பதிலடி. தமிழ்நாட்டில் குதிரை பேரத்தை நடத்துவது முதலமைச்சர் விஜய்தான், விசாரணை நடந்தால் முதலமைச்சர் தான் நம்பர் 1 குற்றவாளி என்றும் பதில். இந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவினர் தாவேகாவில் சேர்வது குதிரை பேரமல்ல, குதிரை ரேசிங். பணம் கொடுக்கிறோம்னு தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசினாங்களே, அதான் குதிரை பேரம் என காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. அதாவது ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதே இல்லீகல். நம்ம சட்டப்படி அதை கொடுத்தாலே, அந்த பேச்சு எடுத்தாலே இல்லீகல், தவறு. அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா? இங்க வந்து எம்எல்ஏக்கள் சுயமா ராஜினாமா செஞ்சு வேற கட்சிக்கு போறாங்க. அதான் இது ஹார்ஸ் ரேசிங், அது ஹார்ஸ் ட்ரேடிங். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் இன்பதுரை எம்பி மனு. சட்டமன்ற உறுப்பினர் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விட்டாலோ, அகாலமாக காலமாகி விட்டாலோ, அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அவர் எம்எல்ஏ பதவியை டிஸ்குவாலிபிகேஷன் போன்ற விஷயங்கள்ல காலி ஆயிட்டாலோ அந்த இடத்துல தேர்வு வரலாம். அது பேர் தான் கிளியர் வேகன்சி. அப்போ சஸ்பீஷியஸ் வேகன்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, சர்ச்சைக்குரிய வகையில் காலியான இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. விஜய் தலைமையிலான தாவேக அரசிற்கு மக்கள் பெரும்பான்மையை அளிக்கவில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அதிமுக மற்றும் திமுக கையில்தான் தமிழக அரசின் கடிவாளம் இருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. தாவேக என்கிற கட்சி, திரு விஜய் அவர்களின் கட்சி 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. 107 108. அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை 118 கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. தனிப்பெரும் கட்சியாக 108 அதிக எம்எல்ஏக்களை உள்ள கட்சியாகத்தான் கொடுத்தார்களே தவிர, திமுக அதிமுக கையில தான் இந்த ஆட்சியின் கடிவாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி கட்சி கையில தான் அடிவாளத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வட மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவித்தது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் 7 தொகுதிகள் காலியாக இருந்தும் இடைத்தேர்தல் அறிவிப்பு இல்லை. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடாது என வைகோ திட்டவட்டம். அதிமுக திமுக கூட்டணி சேர திட்டமிட்டு இருந்தது வெளிப்படையாக அம்பலமாகிவிட்டது எனவும் விமர்சனம். தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது அரசியல் ரீதியா கேட்கிறோம், மதிமுக இதுலயும் கண்டெஸ்ட் பண்ணுமா? கண்டெஸ்ட் பண்ணவே மாட்டோம், ஆனால் ஜெயிப்பதற்கு முழுமூச்சாக பாடுவோம். கடந்த காலங்களில் திமுக தயவோடு மதிமுக வெற்றி பெற்றதை வைகோ மறந்துவிடக்கூடாது. தற்போது எம்பியாக உள்ள துரை வைகோ திமுக ஆதரவோடுதான் வெற்றி பெற்றதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. இவர் திருச்சியில தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட பொழுது திமுக ஆதரவோடு தான் வெற்றி பெற்றார். அங்க மதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும்.
அவர் 24 இந்த மாதிரி அதிக திமுக செலவு செய்துதான் வெற்றி பெற்றார் என்பதை அவரும் உணர வேண்டும். அதான் யதார்த்தம். அவர் தொகுதியிலும் அங்கு அவர் வெற்றிக்காக திமுகவினர் தான் அன்றைக்கு அங்கே அரும்பாடுபட்டு இவரை வெற்றி பெற செய்தார்கள். ஆட்சி கவிழ்ப்பிற்காக தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக திமுக பிரமுகர் திருநாவுக்கரசு, நரேஷ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட விவகாரம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் மீது கொலை மிரட்டல், ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தேடுகிறது போலீஸ். செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கரூரில் உள்ள வீடு, பண்ணை உள்ளிட்ட இடங்களில் சோதனை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் மறுசீரமைப்பு குழு ஆலோசனை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் கருத்து தெரிவித்த வழக்கு. 6 மாதத்திற்குள் வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேகதாது அணையை தடுக்கவில்லை என்றால் குடிநீர், உணவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தமிழகம் எதிர்கொள்ள நேரிடும். உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசிற்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். டெல்லி, ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் ஜப்பான் பிரதமர் சானி தக்காயிச்சி சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. ஜப்பான் பிரதமர் சாயி டக்காயிச்சிக்கு இந்திய பாரம்பரிய இசைக்கருவியான ஹிந்துஸ்தான் சந்தூரை வாசிக்க கற்றுக் கொடுத்த பிரதமர் மோடி. வீடியோ இணையத்தில் வைரல். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய காங்கிரஸ் அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய டிஆர்எஸ் தலைவர் கவிதா குண்டுகட்டாக கைது. முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு எதிரான போராட்டத்தின் போது கவிதா கைது செய்யப்பட்டதால் டிஆர்எஸ் கட்சியினர் கொந்தளிப்பு. இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட்டான விக்ரம்-1 விண்ணில் ஏவ தயார் என ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 4க்குள் ஏவப்படும் எனவும் தகவல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றில் ஆஸ்திரியாவை வீழ்த்தி ஸ்பெயின் வெற்றி. முதல் பாதியில் 1 கோலும் 2ஆம் பாதியில் 2 கோல்களும் அடித்து அசத்தல். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இகா ஸ்வியாடெக் 3வது சுற்றிற்கு முன்னேற்றம். கரோலினா பிளிஸ்கோவாவை 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் எளிதில் வீழ்த்தினார். நடிகர் ரவிமோகன் வீட்டில் 2.5 லட்சம் ரூபாய் திருடிய வழக்கில் கரூரில் அவரது ஓட்டுநர் ராஜேஷ் கைது. 50,000 ரூபாயை பறிமுதல் செய்து ராஜேஷை சிறையில் அடைத்த போலீசார். ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் 2 திரைப்படம் அக்டோபர் 15 அன்று வெளியாகும் என பட நிறுவனம் அறிவிப்பு. படத்தின் பிரத்யேக ப்ரோமோவை வெளியான நிலையில் ரசிகர்கள் உற்சாகம். சென்னையில் ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்வு. காலையில் 1,200 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையிலும் 1,200 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,08,0400 ரூபாய்க்கு விற்பனை.